வணக்கம் அண்ட் வெல்கம் டு பயாலஜி தமிழ். நாம் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா டிஎன்பிஜிடிஆர்பி சுவாலஜியில் 3rd யூனிட் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அந்த டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது வந்து செகண்ட் பார்ட். ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம ஒரு 25 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். செகண்ட் பார்ட்டில் நம்ம ஒரு 20 கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் கொஷினில் உங்களுக்கு புரியாத கொஷின்ஸ் இருக்கலாம். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் நான் ரெண்டுமே ஒரே நாளில் தான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. செகண்ட் பார்ட்லேயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். அதில் இருக்கிற டவுட் அந்த கொஷின் நம்பர் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்று மட்டும் சொல்லுங்கள். தேர்ட் பார்ட்டில் நான் ஒரு 20 கொஷின்ஸ் போட்டுட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிறது வந்து நீங்கள் கேட்ட கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நான் அங்கே கொடுக்கலான்னு அப்படின்னு இருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறத செய்யலான்னு இருக்கேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஷினுக்கு நம்ம போகலாம். உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நிறைய தடவை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் திரும்ப திரும்ப செய்யும்போது அது நமக்கு பழகிரும். அப்புறமா ஈஸியாக தெரியும். இருக்கிற எல்லா யூனிட்ஸ்லேயும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஃபுல் மார்க்கும் கிடைக்கும். நமக்கு எந்த மிஸ்டேக்கும் அதில் வராது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த டெஸ்ட் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். வேல்யூ ஆஃப் த மோட் மே பி டிரைவ்டு ஃப்ரம். அதாவது மோடோட வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா எங்கேருந்து டிரைவ் ஆச்சு. ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் பார்ட்டில் இதே ஃபார்முலாவுக்கு 2 சம்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து 3வது ஒரே ஃபார்முலாவில். சாய்ஸஸ் 3 மீடியன் மைனஸ் 3 மீன், 3 மீடியன் மைனஸ் 2 மீன், 2 மீடியன் ப்ளஸ் 3 மீன், 3 மீடியன் ப்ளஸ் 2 மீன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இதே ஃபார்முலாவை நான் ஒரு இடத்துல எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். மீடியன்னா என்ன, எத்தனை மீன்லேருந்து மீடியனை மைனஸ் பண்ணணுமா ப்ளஸ் பண்ணணுமான்னு கேட்டிருந்தேன். இல்லைன்னு சொன்னாக்க அதில் எவ்வளோ அப்படி ப்ளஸ் பண்ணணும் இல்லை மைனஸ் பண்ணணும்னா எத்தனை மீன் எத்தனை மீடியன்லாம் கேட்டிருந்தேன். 10வது கொஷின் ஃபஸ்ட் பார்ட்டில் கேட்டிருந்தேன். இப்போ அதை நீங்கள் இந்த இடத்துல ரீகலெக்ட் பண்ணி ஆன்சரை கொண்டு வாங்க. செகண்ட் கொஷின். ஃபைண்ட் த மீன் ஆஃப் செட் ஆஃப் சீரீஸ். ஒரு சீரீஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு இண்டிவிஜுவல் டேட்டாவா, குரூப்டு டேட்டாவா, கண்டினியூஸ் சீரீஸா, டிஸ்கிரிப்ட் சீரீஸா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அதோட மீன் கண்டுபிடிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்தாங்கன்னு சொன்னாக்க அப்போ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி யோசிங்க. யோசித்து அந்த ஃபார்முலாவை இங்கே கொண்டு வாங்க. கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் கண்டிப்பாக இருக்கும். சாய்ஸஸ் 11, 12, 9, 10. கொஷின் நம்பர் 3. மீடியன் டிஃபைன்ட் ஆஸ். மீடியன்னா என்ன? இப்போ டெஃபினிஷனை படிச்சிருப்பீங்க. அதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துங்க. சாய்ஸஸ் மிடில் மோஸ்ட் ஐட்டம் இன் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ஐட்டம். அதாவது ஒரு மிடில் மோஸ்ட் ஐட்டம் கண்டுபிடிக்கணுமா இருந்தால் அதை வந்து ஏறு வரிசையிலோ இறங்கு வரிசையிலோ எழுதி கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது சாய்ஸ் என்னன்னு சொன்னாக்கா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அக்கரிங் ஐட்டம். அப்போது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அக்கரிங் ஐட்டம்னா என்னன்னு இங்கே எழுதுறீங்க. மிடில் மோஸ்ட் ஐட்டத்தை வந்து ஒரு கொடுத்துருக்க வேல்யூ அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையிலையோ இறங்கு வரிசையிலையோ எழுதி அதோட இடைநிலை அளவு கண்டுபிடிக்கிறதுனா என்ன நீங்கள் எழுதுங்க. டோட்டல் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இந்த ஃபார்முலா எதுக்கு வரும்ன்றதை இங்கே எழுதுங்க. இல்லை இது எல்லாமே ஆல் ஆஃப் தீஸா அப்படிங்கிறது. இது 3 ஐட்டத்தோட டெஃபினிஷன்ஸ் தான். அதை இங்கே எழுதுனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த கொஷினோட ஆன்சர் இருக்கும். அதே சமயம் நீங்கள் 3 கொஷினை ஃப்ரேம் பண்ண மாதிரி ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். கொஷின் நம்பர் 4. அமாங் தி ஃபாலோயிங் which formula is used to calculate mean for a frequency distribution. இங்கே 4 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கு. அந்த ஃபார்முலாஸில் எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மீனோட ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சாய்ஸஸ் ஆர் சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை என், செகண்ட் என் ப்ளஸ் 1/2, சிக்மா எக்ஸ் பை என், ரூட் ஆஃப் சிக்மா எஃப் மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை என். அப்போது இதில் ஒரு ஃபார்முலாவும் ஒரு விஷயத்தோட ஃபார்முலாவாக இருக்குது. அதையும் இந்த இடத்துல நீங்கள் ஞாபகப்படுத்தி எழுதுங்க. இதோட ஒரு ஃபார்முலா தான் ஆன்சர். இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஒரு ஃபார்முலா தான். பாக்கி இருக்கிற ஃபார்முலா 3 கொஷின் இருக்குது. அந்த 3ஐயும் நீங்கள் இந்த இடத்துல டிரைவ் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 5. எனி ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்கொயரி ஸ்டார்ட்ஸ் வித் தி. எந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்கொயரியும் எதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? என்கொயரினாலே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? சாய்ஸஸ் tabulation, classification, collection of data, graph.
கிராஃப்னா என்னன்னு டெஃபினேஷன் எழுதுறீங்க. கலெக்ஷன் ஆஃப் டேட்டானா என்னன்னு எழுதுறீங்க. கிளாசிஃபிகேஷன்னா என்னன்னு எழுதுறீங்க. டேபுலேஷன்னா என்னன்னு எழுதுறீங்க. அப்போ இந்த டெஃபினேஷன்ஸை கொண்டு வரும்போதே ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்கொயரி அப்படிங்கிறது இதில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்றது நமக்கு ஈஸியாக கிடைக்கும். Question number 6. Which of the following is not true about the primary data? Primary data பற்றி இதில் எது தவறான வாக்கியம் கீழே கொடுத்துருக்கிறதுல? Choices. These are first hand information. Primary data அப்படிங்கிறது first hand information. முதல்ல நம்ம நேரடியாக நம்ம கலெக்ட் பண்ணுறது தான் primary dataவா? These are original in nature. இது வந்து நேச்சரில் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய டேட்டாவை தான் நம்ம ப்ரைமரி டேட்டான்னு எடுத்துக்கிறோமா? They are collect from published sources. நம்ம இந்த ப்ரைமரி டேட்டாவை வந்து பப்ளிஷ்டு சோர்சஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறோமா? These are collected for the specific purpose. ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறோமா? இதில் மோஸ்ட்லி 3 ரீசன்ஸ் வந்துட்டு ப்ரைமரி டேட்டாவாக இருக்கும். ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் ப்ரைமரி டேட்டாவாக இருக்காது. அது மட்டும் செகண்டரி டேட்டாவாக இருக்கும். அது என்னன்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணிங்க. எதெல்லாம் ப்ரைமரி எதெல்லாம் செகண்டரின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணிக்கிங்க. Question number 7. In which method of sampling each item has an equal chance to be included in the sample? இங்கே இருக்கக்கூடிய எந்த மெத்தட் ஆஃப் சாம்பிளிங் இங்கே சாய்ஸஸ் என்ன இருக்குது? மெத்தட் ஆஃப் சாம்பிளிங் கொடுத்துருக்காங்க. அதில் சாம்பிளை வந்து ஈக்குவல் சான்ஸ் கொடுத்து சூஸ் பண்ணக்கூடிய சாம்பிள் எந்த சாம்பிள்? சாய்ஸஸ் பர்பசிவ் சாம்பிளிங் மெத்தடா, ரேண்டம் சாம்பிளிங் மெத்தடா, செலக்டிவ் சாம்பிளிங் மெத்தடா, நான் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தடா? இதில் எந்த சாம்பிளிங் மெத்தடை நம்ம வந்து ஈக்குவல் சான்ஸ் கொடுத்து கண்டுபிடிக்கக்கூடிய சாம்பிளிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கொஷின் நம்பர் 8. இங்கே கொஞ்சம் த ஃபாலோவிங் டேட்டா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. 20லேருந்து 24, 25லேருந்து 29, 30லேருந்து 34 இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார். இது எதோட எக்ஸாம்பிள்? அதாவது இங்கே கொடுத்துருக்கிற அந்த கிளாஸ் இன்டர்வல் இருக்கு இல்லையா, இந்த மெத்தடை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் ஸ்டாட்டில்? சாய்ஸஸ் இன்க்ளூசிவ் மெத்தட் இல்லையா, எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட் இல்லையா, கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல் இல்லையா, நன் ஆஃப் தீஸா? அப்போது இன்க்ளூசிவ் மெத்தடுனா என்னன்னு ரீகலெக்ட் பண்ணணும். எக்ஸ்க்ளூசிவ் மெத்தடுனா என்னன்னு ரீகலெக்ட் பண்ணிக்கணும். கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல்னா என்ன, எப்படி இருக்கும்? இல்லை இதில் எதுவுமே இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ரீகலெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரை மார்க் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 9. என்னன்னு சொல்லி பார்த்தாக்க the data which are collected from the field and original in nature are called. இப்போ முன்னாடியே நம்ம ஒரு கொஷின் பார்த்தோம் இல்லையா, அதே கொஷின் தான். இதை நம்ம திருப்பி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இதில் நம்ம ஃபீல்டில் இருந்து ஒரிஜினலாக நேச்சரில் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணிட்டு வரோம். அந்த டேட்டாவுக்கு என்ன பேர்? சாய்ஸஸ் ப்ரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா, டெர்ஷரி டேட்டா, நன் ஆஃப் திஸ். இப்போ ப்ரைமரி டேட்டானா என்ன, செகண்டரி டேட்டானா என்ன, டெர்ஷரி டேட்டானா என்ன நீங்கள் எழுதினாலும் இதோட ஆன்சர் கிடச்சிரும். முன்னாடி ஒரு கொஷின் நான் சொன்னேன்ல, ஒரு 2-3 கொஷினுக்கு முன்னாடி 2 கொஷினுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அப்போ அதை ரீகலெக்ட் பண்ணாலும் இதுக்கு ஆன்சர் கிடச்சிரும். Question number 10. The method of inquiry in which each and every unit of universe is studied and conclusions are drawn on the basis of whole universe is called. அதாவது நம்ம மொத்த உலகத்தில் இருக்கக்கூடியதையும் அந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸையும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஈச் அண்ட் எவ்ரி யூனிட் ஆஃப் த யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்லையும் போய் அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரோம். அப்படி எந்த விஷயத்துக்காக நம்ம யூனிவர்ஸில் இருக்க மொத்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும்? சாய்ஸஸ் சென்சஸ் மெத்தடா, சாம்பிளிங் மெத்தடா, ப்ரைமரி டேட்டாவா, செகண்டரி டேட்டாவா? அப்போது சென்சஸ் மெத்தட்னா என்னன்னு யோசிங்க, சாம்பிளிங் மெத்தடுனா என்ன, ப்ரைமரி டேட்டானா என்ன, செகண்டரி டேட்டானா என்னன்னு எழுதுறீங்க. இந்த டெஃபினிஷன்ஸை நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வரும்போதே இதோட ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைச்சிரும். கொஷின் நம்பர் 11. Among the following, which one is not a factor for preparing the class interval? கிளாஸ் இன்டர்வலை ப்ரிப்பேர் பண்ணும்போது இதில் எந்த ஒன்று ஃபேக்டராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது கிடையாது. எதில் நம்ம கிளாஸ் இன்டர்வலை கொண்டு வர்றது கிடையாது. சாய்ஸஸ் ரேஞ்ச், நம்பர் ஆஃப் கிளாஸஸ், கிளாஸ் லிமிட், மீன். இதில் எந்த இதை கண்டுபிடிக்கும் போது which one is not a factor for preparing the class interval? கிளாஸ் இன்டர்வல் இல்லாத, அதாவது கிளாஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டராக இல்லாமல் இருக்கிறது எது? கொஷின் நம்பர் 12.
if the data are classified on the basis of measurements like weight, height, age and production etc. The type of classification is called, அதாவது ஒரு டேட்டாவை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது அதோட மெஷர்மெண்ட்டை வந்து வெயிட், ஹைட், ஏஜ், ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி ஏதோ ஒன்றை வச்சு மெஷர் பண்ணுறோம். அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறோம் இல்லையா, அந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு என்ன பேர், என்ன மாதிரியான கிளாஸிஃபிகேஷன். அப்போ இந்த இடத்துல டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த கொஷினோட ஆன்சருக்கே நம்ம வரணும். சாய்ஸஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் கிளாஸிஃபிகேஷன், chronological classification, quantitative classification, geographical classification. இதில் எந்த மெத்தட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் மெஷர்மெண்ட், அதாவது வெயிட்டு, ஹைட்டு, ஏஜ், ப்ரொடக்ஷன் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரீகலெக்ட் பண்ணி நம்ம இங்கே எழுதணும். கொஷின் நம்பர் 13, the subdivided bar diagram is also called as. அதாவது பார் டயக்ராம் அப்படின்னு சொன்னாக்க எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி இது இருக்குதுன்னா இப்படி மேலே இப்படி வரையும் இல்லையா, இதை தான் வந்துட்டு நம்ம பார் டயக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போது the subdivided bar diagram is also called. subdivided அப்படின்னு சொன்னாக்க இந்த பார் டயக்ராமை இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணியிருப்போம், அதுதான் வந்து subdivided bar diagram. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு தான் சாய்ஸஸ் என்னன்னு பார்த்தாக்க, காம்பனண்ட் பார் டயக்ராம், non-component bar diagram, multiple bar diagram, compound bar diagram. இதில் எது வந்து subdivided bar diagramனு சொல்கிறோம், இன்னொரு பேர் subdivided bar diagramக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போது காம்பனண்ட் பார் டயக்ராம்னா எப்படி இருக்கும், நான் காம்பனண்ட் பார்னா எப்படி இருக்கும்னு நீங்கள் வரைஞ்சி பார்த்துக்கணும், இல்லைனா சொல்லி பார்த்துக்கணும். அதே மாதிரி மல்டிபிள் பார் டயக்ராம் எப்படி இருக்கும், காம்பவுண்ட் பார் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல ரீகலெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரை நம்ம ஈஸியாக எழுதலாம். கொஷின் நம்பர் 14, the profit and loss can be presented by. ப்ராஃபிட்டையும் லாஸையும் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம். சாய்ஸஸ் லைன் டயக்ராம், டீவியேஷன் பார் டயக்ராம், பை டயக்ராம், ஆல் ஆஃப் திஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து இதில் எதில் ப்ரெசென்ட் பண்ணுவோம், லைன் டயக்ராமில் ப்ரெசென்ட் பண்ணுவோமா, டீவியேஷன் பார் டயக்ராமில் ப்ரெசென்ட் பண்ணுவோமா, பை டயக்ராமில் ப்ரெசென்ட் பண்ணுவோமா, இல்லை எல்லாத்துலேயுமே ப்ரெசென்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்போ ஒரு டெஃபினிஷனையும் இந்த இடத்துல நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி எழுதிக்கிங்க. அப்போ இதோட ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இன்னொரு விஷயம் கூட இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த கொஷின் ஆன்சர்ஸை வந்து இதில் நீங்கள் வீடியோவில் அப்படியே பார்ப்பீங்க, நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, ஆன்சரை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுவீங்க, அதோடு போகாது. இந்த வீடியோவை நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் போட்டு கொஷின் இந்த டெஸ்ட் கொஷின்ஸை வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நோட்டு போட்டு இதெல்லாம் எழுதி இதோட அதை கொஷின் மேக் பண்ணுறதெல்லாம் சைடில் எழுதிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் டைமில் ஒரு தடவையும் வீடியோஸை எடுத்து நமக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது. நமக்கு டைம் இருக்கும்போது நம்ம படிச்சிருவோம். அதுக்கப்புறம் எக்ஸாம் டைமில் வந்து ரிவைஸ் பண்ண தான் டைம் இருக்கும். அப்போது வந்துட்டு இதை எடுத்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு நோட்டு போட்டு மோஸ்ட்லி நான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை முடிச்சுட்டு தான் உங்களுக்கு கொஷின் ஆன்சர் டெஸ்ட்டுக்கு போட்டிருக்கேன். ஹைப்போதிசிஸ் மட்டும் இருக்குது, அதை நான் மண்டே அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்போது நீங்கள் ஸ்டாட்டுக்குன்னு ஒரு நோட்டை போட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் எழுதி நல்லா தரவாக படிச்சுட்டு டெய்லி ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த டெஸ்ட் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் கொஷின்ஸ் எவ்ரி சண்டே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற பயோகெமிஸ்ட்ரி டெஸ்ட் கொஷின்ஸ் வரும். அப்போது சண்டே டெஸ்ட் கொஷின்ஸை நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க, நோட்ஸையும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். Question number 15, the central value of class interval is called. அதாவது கிளாஸ் இன்டர்வல் இருக்குது இல்லையா, அந்த கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல கூட சொல்லியிருந்தேன். இப்போது ஒரு கிளாஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது 10க்கும் 20க்கும் இடையில இருக்குது இல்லையா, இந்த நம்பரை தான் நம்ம கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறோம். இதோட சென்ட்ரல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கொஷின் நான் உங்களுக்கு கொடுத்தும் இருக்கேன், எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். அந்த நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஷினை நான் சீக்கிரமாகவே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். த சென்ட்ரல் வேல்யூ ஆஃப் கிளாஸ் இன்டர்வல் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம். சாய்ஸஸ் மிட் பாயிண்ட், கிராஃப், ரேஞ்ச், மோட். இதே கொஷின் நம்ம இன்னொரு இடத்துல பார்த்தோம். கொஷின் நம்பர் 16,
விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நான் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட்? இங்கே கொடுத்துருக்க நிறைய சாம்பிளிங் மெத்தட்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் நான் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி இதில் எந்த மெத்தடை சொல்கிறோம்? சாய்ஸஸ் வந்துட்டு லாட்டரி மெத்தட், பர்பசிவ் மெத்தட், சாம்பிளிங் மெத்தட், ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் மெத்தட், நன் ஆஃப் திஸ். இதில் எந்த மெத்தடை நம்ம நான் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட்னு சொல்கிறோம்? Question number 17. In statistics, the simplest type of graph that can be used in comparing qualitative data of discrete type. அதாவது டிஸ்கிரிப்ட் டைப்பில் இருக்கக்கூடிய குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் கிராஃப், அது வந்து நம்ம இதில் எதை சொல்கிறோம்? அப்போ கிராஃப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, சாய்ஸஸ் லைன் கிராஃப், பார் டயக்ராம், பை டயக்ராம், பிக்டோகிராம். இப்போ இதோட டெஃபினிஷன்ஸை டெஃபினட்டாக நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். அதில் நம்ம எந்த ஒரு கிராஃபை வந்துட்டு குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை, அதாவது டிஸ்கிரிட் டைப்பில் குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதில் கண்டுபிடிச்சி எழுதணும். கொஷின் நம்பர் 18. பார் டயக்ராம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். பார் டயக்ராம் அப்படிங்கிறது எதோட எக்ஸாம்பிள்? சாய்ஸஸா, 1 டைமென்ஷனலா, 2 டைமென்ஷனல் பாரா, 3 டைமென்ஷனலா, இல்லை எதுவுமே இல்லையா? இதில் எதை வந்து நம்ம பார் டயக்ராமுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ரீகலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுறீங்க. கொஷின் நம்பர் 19 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க, there is no difference between the mean of small sample and population mean அப்படிங்கிறது கேள்வி. பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, there is no difference between the mean of small sample and the population mean. Population meanக்கும் mean of small sampleக்கும் இடையில there is no difference. அங்கே டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சாய்ஸஸ், அதாவது இந்த ரெண்டு வேல்யூக்கு இடையில டிஃப்ரென்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது there is no difference between the mean of small sample and the population mean. mean of ஸ்மால் சாம்பிளுக்கும் பாப்புலேஷன் மீனுக்கு இடையில எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லைன்னு சொல்கிறது இதில் என்ன? டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா, லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸா, நல் ஹைப்போதிசிஸா, டிகிரி ஆஃப் ஃப்ரீடமா? இதில் எதில் வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம்? இதுதான் 19th கொஷின். கொஷின் நம்பர் 20. A null hypothesis is formed in. null hypothesis எப்போ ஃபார்ம் ஆகுது? null hypothesis is formed in. null hypothesis அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டுக்காக ஒரு சாம்பிளை வந்து எடுத்துக்கிறோம். அங்கே வந்து ஒரு அசம்ஷனில் எடுத்துக்கும் போது அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதாவது அசம்ஷன் அப்படின்னா ஒரு ஆய்வு, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை நம்ம ஒரு அசம்ஷன் ஆய்வுக்காக எடுத்துக்கிறோம். அந்த டேட்டாவை வந்துட்டு அதுக்குன்னு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கூட இருக்கும்போது அந்த எந்த வித்தியாசமும் அதில் வந்து எந்த அதாவது நோ சேஞ்ச் ஆர் நோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்துட்டு நல் ஹைப்போதிசிஸ். ஸோ நல் ஹைப்போதிசிஸ் இஸ் ஃபார்ம்டு இன் சாய்ஸஸ், காரிலேஷனா, டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா, இது எல்லாமேவா? இதில் எதை வந்துட்டு நம்ம நல் ஹைப்போதிசிஸ் வந்து எதுக்கு வந்து ஃபார்ம் பண்ணுறோம்? காரிலேஷனில் ஃபார்ம் பண்ணுறோமா, டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் ஃபார்ம் பண்ணுறோமா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் ஃபார்ம் பண்ணுறோமா, இல்லை எல்லாத்துலேயுமே நல் ஹைப்போதிசிஸை யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அசியூம் பண்ணி இந்த 20th கொஷினுக்கு ஆன்சரை நீங்கள் கொடுங்க. ஓகே, இந்த வீடியோவில் நான் 20 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஆர் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னாக்க கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை என்னோட மெயில் ஐடியிலையோ வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். இனிமேல் வர்ற வீடியோவில் நான் இந்த லாஸ்ட் ஸ்லைடில் என்னோட மெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த மெயில் ஐடியில் வந்து உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.